ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் ஐ மீன் இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் ஆவேன் நான். அது எல்லாமே அந்த பையனுக்கு தெரியும். அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நோ சொல்லவும் முடியல. ஆமாம், நோ சொல்லவும் முடியல. அந்த பையன் நம்மளை இப்பெல்லாம் ஹர்ட் பண்ணுறானே அப்படின்றதும் இருக்குது. அந்த பொண்ணு பாரு எவ்வளோ ஹேர் ஸ்டைல் பாரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்கு, பேசாமலே இருக்கிறேன்னா எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல. இந்த சென்டென்ஸ் எல்லாம் எனக்கு உடம்பு கூசுது. அந்த பையன் என்ன சொன்னதெல்லாம் வந்துட்டு என்னால் சொல்ல முடியல. இல்லை, அவங்க என்ன காரணம் சொன்னாங்க, எதுக்காக நோ சொல்ல வரலாமா மேம்? எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க கிட்டேருந்து வர ஆன்சர். ஐ டோன்ட் நோ. ஓகே, அதுவும் அந்த 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 பொண்ணுக்கு வந்து சார் அந்த மந்த்லி அந்த பீரியட்ஸ் வர டைம்லலாம் ஷீ இஸ் ஹேவிங் டூ மச் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ். இந்த பையன் கிட்ட தோ இஸ் டாக்ஸிக், எனக்காவது ஒரு நாள் அது மாதிரியான ஒரு லவ் கிடைக்குது. ஓகே, ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த 2 to 3 டேஸ்க்காக டாக்ஸிக் இருந்தால் ஓகே அப்படின்ற அந்த மனநிலை. பிகாஸ் ஸோ இந்த பையன் தான் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீ அந்த டாக்ஸிக்கை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றதான் நான் கேட்டேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் திருமிகு ஆசா பாக்யராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்மளே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். அந்த பேரண்டிங் கவுன்சிலிங் பற்றி பேசும்போது இந்த பசங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு அந்த டீனேஜ் வயசுலேயே வந்து ரிலேஷன்ஷிப்பில் வருது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை கையாளுறதுல பேரண்ட்ஸ் எங்கெல்லாம் இப்போ வந்து அதிகமாக தப்பு பண்ணுறாங்க, இல்லை அதிகமாக வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பார்வையில் என்ன சொல்லுவீங்க? பேரண்ட்ஸ் வந்து முதல்ல டீன் லவ்னு வந்துட்டாலே ஐயோ போச்சு என் பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, இந்த வயசில் இதெல்லாம் பண்ண வேண்டியதா அப்படின்ற மாதிரி தான் வருது. அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்க நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவே அந்த ஹார்மோனல் இது எல்லாமே அவங்களுக்கு வேலை செய்கிறதுனால தேர் லைக் கெட்டிங் இன் டு திஸ் ரிலேஷன்ஷிப் வெரி சூன். ஓகே, இதில் வந்து நம்ம தவறு அந்த யூஸ்வலாகவே அந்த பியூபர்ட்டி ஹார்மோன்ஸ் எல்லாமே வரும்போது, அந்த டீனேஜ் வரும்போது ஆப்வியஸாக வாட் வில் தே டூ, அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்றது நடக்கும். ஓகே, இது வந்து இப்போ ரொம்ப சகஜமாக நம்ம அந்த ஜென்ரேஷன்லாம் இருந்திருக்கும். வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க, வெளியில் காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் எவ்ரி ஒன் வுட் ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ். ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற அந்த குழந்தைங்க வந்து யூஆர் லைக் எக்ஸ்பிரஸிங் இட் வெரி சூன். எங்கே திரும்பினாலும் இப்போ ஒரு கிளாஸ்லலாம் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் வந்துட்டு அந்த பையனையும் பொண்ணையும் ஒதுக்கி வச்சிடறாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் பேரண்ட்ஸ் செய்கிற தவறுகள் அப்படின்னா, இது வந்து உடம்பு ரீதியாக மாற்றங்கள் வரதுனால, அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மன ரீதியான ஒரு அட்ராக்ஷன் இதெல்லாமே நடக்குது. ஸோ முதல்ல அது ஃபுல் டீட்டெயில்டாக பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்ன ஹார்மோன்ஸ்னால இது மாதிரிலாம் நடக்குது, ஏன் வந்து இப்படி ஒரு ஆப்போசிட் செக்ஸ் வந்து அட்ராக்ஷன் நடக்குது, இந்த வயசில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கும் போது ஓகே இந்த வயசில் இது நடக்கிறது சகஜம், ஆனால் வாட் இஸ் யுவர் பவுண்ட்ரி? ஓகே, இதை வந்து நீ வந்து இதுக்கு ஒரு நேம் வைக்காத, இது வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் நேம் வைக்காத. ஓகே, யூ கேன் பி எ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பட் உனக்கு இப்போ என்ன தேவைப்படுது, ஓகே, அதை வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ பேசி பார்த்தேன் சார். அதாவது ஒரு 15 வயசு பொண்ணை கூப்பிட்டு சத்தியம் வாங்குறாங்களாம். நீ வந்து எனக்கு என் மேலே நீ சத்தியம் பண்ணு, நான் வந்து 20 வயசுக்கு மேலே தான் வந்து ஏதாவது பையனை வந்து நான் பண்ணுவேன், அதுவும் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற பையனாக தான் நான் பார்த்து எனக்கு வந்து பிடிக்கும், நான் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பையனாக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். இதெல்லாம் நடக்குமா சார்? ஓகே, நீ பாட்டுக்கு என்கிட்ட சத்தியம் வாங்க, நான் சத்தியம் பண்ணிக்கிறேன், எனக்கு இங்கே என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கலாம். தட் கேனாட் ஹேப்பன். ஓகே, ஸோ ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேனிக் ஆகாதீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ராங். இந்த வயசில் அது எல்லாமே செய்கிறது தப்புன்றது ஒரு பேரண்ட்ஸோட ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக அந்த குழந்தைய பெரிய தவறு செஞ்சுட்ட மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட மறைச்சு அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே தான் போவாங்க. அண்ட் அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடும். சார், பேரண்டிங்லே பெரிய தவறு என்ன தெரியுமா சார்? when the doors are closed by parents. ஓகே, எங்கே போய் குழந்தைங்க பேசுவாங்க?
ஆப்வியஸாக அவங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் போய் பேசுவாங்க. இப்போ இதில் வந்து இதெல்லாம் கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா மேம்? அதாவது குழந்தைங்க வந்து ஒரு பெண் குழந்தையோ இல்லை ஆணோ வந்து தவறுதலாக ரிலேஷன்ஸில் மாட்டி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க தப்பு தான் பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய குழந்தைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க? எஸ் சார், அதாவது நம்ம டீன்ஸ் லவ் நிறையா பார்த்துருக்கோம். பட் திஸ் இஸ் ஒன் வேர் லைக் த பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தெரியும். ஓகே, அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. ஓகே ஃபைன், நீ வந்து இப்போ பேசிட்டு பி எ ஃப்ரெண்ட், அது எல்லாமே இருக்குது. நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ என்ன டிசைட் பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க எதுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா, அந்த குழந்தையாவே கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஐ நீட் டு மீட் அ கவுன்சிலர், எனக்கு கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அப்பா அம்மா வந்து இது மாதிரி விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா பேரண்ட்ஸ்? அப்போவே ஒரு கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம், ஏதோ ஒரு தப்பாக இருக்கே, ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பொண்ணுக்கு இல்லை அப்படின்னு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது தவறுன்றது கிடையாது, இவங்களோட வேவ் லென்த்துக்கு யாரும் செட் ஆகலைன்றது தான் அது. ஓகே, எல்லாருக்கும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காதுல்ல சார். அண்ட் ஷீ இஸ் அன் இன்ட்ரோவர்ட் பர்சன். ஓகே, வேறன் லைக் பெருசாக அது யார்கிட்டையும் அவங்களுமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இவங்களோட வேவ் லென்த் வந்து செட் ஆகலை. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் she is telling me they are not friendly, like I cannot discuss everything with them, like நான் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க ஜட்ஜ்மெண்டலாக ஆகிடுவாங்க. ஸோ என்னால் எல்லாமேலாம் பேச முடியல. மேபி என்னோட ஜென்ரேஷனில் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தே போத் ஆர் ஒர்க்கிங். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. பட் என்னால் எல்லாமேலாம் டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஹியர் அப்படின்ட்டு நம்ம பேசும்போது அந்த பையன் சம்டைம்ஸ் ஹீ இஸ் வெரி குட். ஓகே, எனக்கு வந்து அதுதான், ஐ எம் அன் இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் வந்து காம் டைப், ரொம்ப பெருசாக கலகலன்னு பேசுகிற அதெல்லாம் கிடையாது. அண்ட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் ஆவேன் நான். அது எல்லாமே அந்த பையனுக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீ இஸ் ஹர்ட்டிங் மீ. லைக் ஓகே, எப்படி அந்த ஹர்ட் எப்படி இருக்குன்னா, மற்ற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணுறது, நீ வந்து யூ டோன்ட் லுக் ஸோ கிரேட், உனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அது எஸ், பாடி ஷேம்ன்றதை விட அது வந்து டைரெக்டாக பண்ணல, இன்டைரக்டாக வந்துட்டு ஓகே, லைக் நம்ம அப்படி பாலிஷ்டாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. அண்ட் அவளுக்கு தெரியுது அது வந்து என்ன ஹர்ட் பண்ணுறான், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அதை திருப்பி செய்கிறாங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன், சார் ஓகே, இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது பேசும்போதே அந்த குழந்தையோட கண்ணுலேருந்து தண்ணி நிற்கிது. அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஏன்னா அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நோ சொல்லவும் முடியல. ஆமாம், நோ சொல்லவும் முடியல. அந்த பையன் நம்மள இப்பெல்லாம் ஹர்ட் பண்ணுறானே அப்படின்றதும் இருக்குது. ஸோ அப்படி கண்ணில் இருக்கும்போது நான் கேட்டேன், ஓகே, ஒன் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் டு யூ, உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஸோ உனக்கு பெருசாக உன்னோட வேவ் லென்த்துக்கு செட் ஆகிறதுக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா கிட்டே நீ ஷேர் பண்ண முடியலன்னு சொல்கிற. ஸோ இந்த பையன்தான் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீ அந்த டாக்ஸிக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்றதான் நான் கேட்டேன். ஓகே, வேறு யாருமே சப்போர்ட் சோர்ஸ் இல்லை, வேறு யாருமே நீங்கள் உங்கள் வேவ் லென்த்தில் வரல, அந்த பையன் மட்டும் தான் வந்திருக்காருக்காக அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அதாவது அப்போ அந்த திஸ் இஸ் ஆல்சோ டாக்ஸிக், ரைட்? திஸ் இஸ் ஒன் வே ஆஃப், நீங்கள் டேரெக்டாக பாடி ஷேம் நீ பண்ணல அப்படின்னாலும் இன்டேரக்டாக வந்து ஹர்ட் பண்ணுற, நாட் லுக்கிங் ஸோ கிரேட், அந்த பொண்ணு பாரு எவ்வளோ ஹேர் ஸ்டைல் பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஓகே, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்கிற, நீ ஏன் எப்போ பார்த்தாலுமே ரொம்ப கலகலன்னு இல்லை பேசாமலே இருக்கிறேன்னா, தட் இஸ் நாட் குட்ல. அப்போ அதை நீ அக்செப்ட் ஏன் பண்ணியிருக்கிற, உனக்கு வேறு யாரும் சுற்றி இல்லையா, அதனால தானே நீ இதை அக்செப்ட் பண்ணியிருக்க. இன்கேஸ் உனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, உன்னோட வெண்ட்டுக்கு வேறு யாராவது இருக்கிறாங்க, உனக்கு நல்லா பேசுகிறதுக்கு வேறு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நீ என்றைக்கோ இதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்ப. இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சரே இல்லை. அப்புறம் அது யோசிக்கிறாங்களே, நான் சொல்லும் போது தான் யோசிக்கிறாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு யோசி இதை. அண்ட் இன்னொரு கொஸ்டினும் வச்சேன் நான். ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸே எடுத்துப்போம். இப்போ வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஹவ் வில் பி யுவர் மேரேஜ் லைஃப்? இப்போவே வந்து லைக் இன்டைரக்டாக வந்து ஒரு அப்யூஸோ லைக் வேர்பல் அப்யூஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோ நீன்னு. பிகாஸ் அந்த பொண்ணு வந்து இன்னொன்று சொன்னாங்க, சார் ஆண்டி என்னால் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல, அந்த சென்டென்ஸ் எல்லாம் எனக்கு உடம்பு கூசுது, அந்த பையன் என்ன சொன்னதெல்லாம் வந்துட்டு என்னால் சொல்ல முடியல எக்ஸாக்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்ற போது
அப்போ ஆஃப்டர் 10 years நீ யோசிச்சு பாரு. ஓகே, ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி இப்போ நினச்சாலும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் மேரேஜுக்கு அப்புறம். நீ ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஓகே, அப்போ வந்து என்ன மாதிரியான உனக்கு அபியூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. சரி, இதுதான் நான் சொல்லணும், நம்ம குழந்தைங்களுக்கு நோ சொல்ல கற்று தரணும். ஓகே, அண்ட் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைனாலும் உனக்கு நீ தான் ஃப்ரெண்டு. ஓகே, அந்த செல்ஃப் லவ் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்கிட்ட. ஓகே, ஒரு பர்சன் டாக்ஸிக்காக இருக்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் ஈவன் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேன் பி டாக்ஸிக். நம்ம இப்போ வர குழந்தைங்கள்லாம் வந்து அதுதான் சார், எனக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸு எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்குலாம் ஒரு டிசிஷன் மேக்கிங்லலாம் வந்து அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. ஹவு கேன் ஐ சூஸ் அ ஃப்ரெண்ட்? இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆண்டி, என்னாலாம் வந்து விட்டுட்டுலாம் இருக்கவே முடியாது அவங்கள. ஓகே, ஆனால் அவன் வந்து என்னை இப்படி ஹர்ட் பண்ணுறான், அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான், என்னை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் என்னை வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டான்றதெல்லாம் அப்போ வந்து அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு நகர்ந்து வரத்துக்கு தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தைக்கு. இந்த ஹெல்ப்லாம் குழந்தைங்களுக்கு வேணும்னா we need to talk about it. ஓகே, உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்க எவ்வளோ க்ளோஸாக வேணாலும் உனக்கு இருக்கட்டும். ஓகே, இன்கேஸ் உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, அந்த ஹெல்ப்பை நீ என்றைக்குமே மறக்காத. உனக்கு எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ, அதுக்கான சிச்சுவேஷன் அமையுதோ, நீ திருப்பி ஹெல்ப் பண்ணு. நீ அந்த டைம் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கணும், க்ளோஸாக தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, அந்த ஹெல்ப்புக்கு நீ திருப்பி வந்துட்டு என்ன செய்யணுமோ உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சிரு. பட் அதுக்காக அந்த டாக்ஸிக்கை வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ உன்னையே அதுக்கு ஹர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்துட்டு இந்த டீன்ஸ் லவ்வில் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வென் ஐ டாக் டு தட் பாய் ஆர் கேர்ள், எனக்கு வந்து அவ்வளோ ப்ளஷராக இருக்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு டைம் போகிறது. பட் இந்த பொண்ணு இந்த இடத்துல வந்துட்டு நான் முக்கால்வாசி நாள் நைட் நான் அழுதுட்டு தான் இருக்கேன், என்னை இப்படி பேசிட்டாங்க பண்ணி, எப்போ பார்த்தாலும் நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு ஏன் நோ சொல்ல வரலை? உனக்கு அந்த இடத்துல வந்துட்டு யூ ஷுட் tell them straightly you are too toxic. இல்லை, அவங்க என்ன காரணம் சொன்னாங்க, எதுக்காக நோ சொல்ல வரலாமா அவங்க, எதுக்காக நோ சொல்ல முடியல? எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, அதுதான் அவங்க கிட்டேருந்து வர ஆன்சர், ஐ டோன்ட் நோ சார். அது இட் இஸ் மை அப்சர்வேஷன். அந்த குழந்தைக்கு வேறு பெருசாக அதுதான் வந்து ஷீ நீட் சம் லவ். ஓகே, அந்த லவ் வந்து ஐ டோன்ட் நோ, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்த்ததும் போது எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவில் ஷீ நீட்ஸ் மேபி வந்து சார், அதாவது இப்போ ரொம்ப செல்லமாக பேசுவாங்கல்ல, அது மாதிரி அந்த பேரண்டிங்கில் இல்லை. ஓகே ஓகே ஓகே, அதுதான் நம்ம குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த கொஞ்செல்லாம் கொஞ்சம் இருக்கணும். டீனேஜ் ஆகிட்டாலும் இல்லை, அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக 24 hours பண்ண வேண்டாம், பட் வென் இட்ஸ் ரிக்வயர்ட். ஓகே, அதுவும் அந்த பொண்ணுக்கு வந்து சார் அந்த மந்த்லி அந்த பீரியட்ஸ் வர டைம்லலாம் ஷீ இஸ் ஹேவிங் டூ மச் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ். அப்போல்லாம் வந்து அம்மாக்கிட்டேருந்து ஒரு அந்த எமோஷ்னலாக ஒரு டச்சு அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த பையன்கிட்ட தோ இஸ் டாக்ஸிக், எனக்காவது ஒரு நாள் அது மாதிரியான ஒரு லவ் கிடைக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு 30 daysல ஒரு 2 days 3 days ஆச்சு, எனக்கு அது மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்குது அந்த பையன்கிட்ட. ஓகே, ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த 2 to 3 daysக்காக டாக்ஸிக் இருந்தால் ஓகே அப்படின்ற அந்த மனநிலை. பிகாஸ் அந்த ஒரு லவ்வோ இல்லை வந்துட்டு அந்த ஒரு அஃபெக்ஷனோ எனக்கு வேற யார்கிட்டேருந்து கிடைக்கல, அது இங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. பட் நான் வந்து அதுதான் நான் சொன்னேன், என்னெல்லாம் வந்துட்டு 10 years கழிச்சு நடக்கும், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அந்த பையனோட மனநிலையிருந்து ஓகே இந்த டாக்ஸிக் வந்து ஷீ இஸ் அக்செப்டிங் இட், ஸோ வில் டூ இட் மோர்ன்ற மாதிரி தான் அது வந்து அப்படியும் போயிட்டுருக்கும். ஸோ யூ நீட் டு டிசைட் இட் ஹியர். லைக் நான் வந்து இந்த இடத்துல நீ ஸ்டாப் பண்ணிக்கோ என் பண்ணிக்கோன்னுலாம் சொல்கிறது கிடையாது. நீ யோசி, யூ நீட் டு ஸ்டாப் இட் அப்படின்றதோட தான் முடிச்சோம் அது. மேம், இதில் இந்த ஒரு பேலன்ஸ் பண்ண டெக்னிக் இருக்குல்ல மேம், அதாவது நீங்கள் சொன்னது போல் அந்த டீனேஜ் பசங்களை வந்து இன்னொரு பசங்கள்ட்ட ஃப்ரெண்டாக ஆகுறாங்க அப்படின்னா, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை, அது கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறுது, அந்த டாக்ஸிசிட்டியை மட்டும் தவிர்த்துட்டு மீதி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏதோ ஒரு வகையில் தேவைப்படும் போது மட்டும் அந்த ஃப்ரெண்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேலன்சிங் ஒரு மைண்ட் செட் வேணும்ல. பசங்களால் அதை கொஞ்சம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னா வேண்டாம் ஃபுல்லாக விளையலான்னு சொல்லிட்டு விலகி வந்துடுவாங்க. அந்த மெச்சூரிட்டி பசங்கள்கிட்ட இருக்காது. பட் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க மேம்? ஏன்னா வந்து அதை கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்க லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து எப்படி பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, see if a person is toxic, அந்த டாக்ஸிக்கை வந்து நம்மளால் மாற்ற முடியாது சார். ஓகே, அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து அதர் பர்சன் அஃபெக்ட் ஆகுறாங்க, மைண்ட் வைஸ் அஃபெக்ட் ஆகுறோம். ஸோ அஃபெக்ட் ஆகிறது எப்படிலாம் தெரியும்? நம்மளுக்கு வந்து
அழுதுட்ருப்போம் நம்ம. ஓகே, சண்டை நிறையா வரும், நைட்டு நம்மளால் தூங்க முடியாது, நம்ம நாளைக்கு போய் அந்த பர்சனை மீட் பண்ண போகிறோம்னு நினச்சாலே நம்மளுக்கு இந்த இடத்துல பேனிக் ஆகும். ஓகே, ஒரு மாதிரி பண்ண, ஐயோ நம்ம திருப்பி போகணுமே, இவ வேறு என்ன சொல்லுவாளோ பேசுவாளோன்னு தெரியலையே நமக்கு அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா, எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு டைம் நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை கம்மி பண்ணணும். ஓகே, லைக் ஸ்கூலில் மீட் பண்ணுறீங்களா, அங்கே பேசுகிறீங்களா, ட்ரை டு ஸ்டாப் இட் தேர். வந்து இங்கே ஃபோனில் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிறது, வெளியில் ஒரு அவுட்டிங் போனாலும் அவங்க மட்டும்தான் கூப்பிட்டு போகணும், அவங்க கூட தான் போகணும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறதுலாம் கண்டிப்பாக வி நீட் டு ஸ்டாப் இட். எனக்கு அவளை பிடிக்குமே அப்படின்னா, உனக்கு அவளை பிடிக்கும்னா நீ அந்த டாக்ஸிக்கும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற. அப்போ அந்த டாக்ஸிக் அக்செப்ட் பண்ணும் போது நீ இங்கே சஃபர் ஆகிற. அப்போ உனக்கு அந்த சஃபர் பண்ணுறது ஓகேவா? என்னோட கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும். இல்லை, இட் ஷுட் நாட் பி ஓகே, ரைட்? ஏன்னா அது வந்து படிப்பை பாதிக்கும், அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் வந்துட்டு இது மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வந்தால் நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்ற அதையே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு பயம் வரும். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஏன் நம்ம அவஸ்தைப்படணும் அப்படின்றத நம்ம யோசிச்சாலே அந்த பேலன்ஸ் பண்ணுறது ஆப்வியஸாக வந்துடும். ஸோ ஸ்கூலில் பாருங்கள், பேசுங்க. அண்ட் வந்து லைக் அந்த பொசசிவ்னஸ் நிறையா இருக்கும் எப்பயுமே. மற்ற பொண்ணுங்களோட பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும்போது இது மாதிரி இருக்கிற கேரக்டருக்கு இருக்கும். யூ ஹாவ் டு டெல் தம் கிளியர்லி, சி 10 பேர் ஒரு கிளாஸில் இருக்கோன்னா உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, மேபி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் அதுக்காக வந்து நான் எல்லார்கிட்டையுமே நான் வந்துட்டு பேசக்கூடாதுன்றது யூ கேன் நாட் ஸ்டாப். அப்போ நீ அது மாதிரி நீ நினச்சினா தென் வி நீட் டு லைக் நீ பேலன்ஸ் பண்ண. நம்ம 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது வி கேனாட் கண்டினியூ. சி சம்டைம்ஸ் வி நீட் டு பி ஸ்ட்ரெயிட். ஓகே, என்ன நம்மளுக்கு மனசில் தோணுதோ ஹர்ட் பண்ணாமல் டேரெக்டாக சொல்லிடுங்க, நான் அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நம்ம ஐயோ அதை எப்படி பேசுறது பண்ணுறதுன்னு பயந்துட்டே இருக்க அந்த அதர் சைட் ஓகே இவர் நம்மளோட கேரக்டர் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போல இருக்கு, ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி தோணிடும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த பேலன்ஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வகையில் குழந்தைங்களுக்கு எப்படிலாம் நெகட்டிவாக போகும்னு பார்க்கும்போது மேம், இந்த ஒரு கோவம், அதாவது என்னோட ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டான் என்ன, அந்த கோவம் உள்ளே வச்சுக்க அந்த கோவம் ஒரு வகையில் பகையாக மாறும். அந்த ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய மென்டாலிட்டி வரும். அந்த ஃப்ரெண்டை மட்டும் தவிர்த்துட்டாலே அவங்க கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா வந்துடுவாங்க. இந்த ஒரு பேலன்சிங் டெக்னிக் கண்டிப்பாக வேணுன்றதை நிச்சயமாக அவங்களோட டிப்ஸ் மூலிமா குழந்தைகள் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ சார்.